ஹாய் வியர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு பூரிக்கெலாம் தொட்டு சாப்பிட்றா போல் சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் இது. ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் முன்னாடி போட்டிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி குக் ஆகிடும். இப்போ தக்காளியெலாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம். ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிப்போம். இது கூட 1 ஸ்பூன் அளவு உளுந்து வெங்காயமும் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாம் நல்லா குக் ஆனதும் நம்ம சட்னியை இதில் நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஓரளவு ஹீட் ஆனதும் ஒரு கொதி வரவும் நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு பூரிக்கெலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.